அனைவருக்கும் வணக்கம். பழங்கால இந்தியா பற்றிய 10 கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதற்கு முந்தைய வீடியோல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரை பார்த்துடலாம். டெல்லியை ஆண்ட ஒரே முஸ்லிம் பெண் யார்? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை ரசியா. சமண கோவில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? சமண கோவில் தில்வாரா அமைந்துள்ள இடம் வந்து அபுமலை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார்? துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்தி மொழியில் போதித்த முதல் சமய சீர்திருத்தவாதி யார்? இந்தி மொழியில் போதித்த முதல் சமய சீர்திருத்தவாதி ராமானந்தர். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர் குரு நானக். அடுத்த கொஸ்டின், சீக்கியர்களின் புனித நூல்? ஆன்சர் கிரந்த சாகிப். சீக்கியர்களின் புனித நூல் கிரந்த சாகிப். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ராமசரித மனஸ் என்னும் நூலை எழுதியவர் யார்? ராமசரித மனஸ் என்னும் நூலை எழுதியவர் துளசிநாதர். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், முகலாய மரபின் மாமன்னர்களில் கடைசியானவர் யார்? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அவுரங்கசீப். முகலாய மரபின் மாமன்னர்களில் கடைசியானவர் அவுரங்கசீப். அடுத்த கொஸ்டின், டெல்லியில் உள்ள செங்கோட்டையை கட்டியவர் யார்? டெல்லியில் உள்ள செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், வாஸ்கோட காமா எந்த நாட்டை சேர்ந்த மாலுமி? வாஸ்கோட காமா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மாலுமி. 10வது கொஸ்டின், நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை ஜஹாங்கீர் அரசர் கொண்டு வந்தார். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கடைசியா உங்களுக்கான ஒரு வினா, சிவாஜி பிறந்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.